Dear viewers, dear brothers and sisters, peace, blessing, mercy upon you. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நொய்யல் ரிவர் உக்கடம் பிரிட்ஜ் தான் சொல்லுவோம். இப்போது இந்த ட்ராவலில் நான் உக்கடம் பிரிட்ஜை தான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், இங்கே பாம்பே வியூ பாயிண்ட் இருக்குது. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் கூட சொல்லலாம். இந்த வியூ பாயிண்டில் நின்று பார்க்கும்போது சரௌண்டிங்ஸ் எலாபரேட்டாகவும் நேச்சுரலாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் தெரியும். இந்த சீனிக் வியூ நொய்யல் ரிவருக்கு பேஸ் ஆகி தான் இருக்குது. பீஸ்ஃபுல் வாக் பண்ணிக்கலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங். லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆப்ஷனும் இருக்குது. நியர்பை கடை சாயை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ரௌடும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ சன்செட் அண்ட் சன்ரைஸ் அமேசிங்காக இருக்கும். இந்த பாம்பே வியூவிலேருந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்சோ இந்த வியூவை பெனோராமிக் வியூ ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி கூட சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை நீங்கள் நேச்சுரல் லவராக இருந்தீங்கன்னா இந்த பிக்னிக் ஸ்பாட் உங்களுக்கு அமேசிங் என்தூசியாஸ்டிக்காக இருக்க போகுது. ஃபுல் வீக் பிஸியஸ்ட் ஷெட்யூலில் டைஅப் ஆகி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் மென்ஸ்க்கும் ஒர்க் ஜாப் லோடு இருக்கிறவங்களுக்கும் வீக்கெண்டு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இந்த உக்கடம் ரிவர் இருக்க போகுது. இந்த பியூட்டிஃபுல் சீனரிக்கு பார்த்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி ஆக்சுவலி பேஷன்ஸையும் ஹார்ட் ஒர்க்கையும் டினோட் பண்ணுது. ஆக்சுவலி ஒரு சமயத்தில் ஒரு க்யூட்டான சைல்டு இருந்தது. அந்த சைல்டோட பேர் லூசி. ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த லூசி என்ன பண்ணுமா, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூட் ஆல்சோ அது பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் என்ன ஆனது, அவள் கைக்கு ஒரு ஸ்மால் மேங்கோவோட கொட்டை கிடச்சிது. அந்த சீடை வச்சு ஆசை வந்தது. அது சோ பண்ணி விட்டா சாயிலில் மேங்கோ நிறையா வரும்னு. ஏன்னா அவளுக்கு மேங்கோ நிறைய பிடிச்சிருக்கு. ஸோ தட் அதே போல் ஒரு கார்டனில் போய் அந்த குட்டி லூசி அந்த மேங்கோ சீடை சோ பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது அதில் வாட்டரிங்கும் பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க. ஆனால் அதில் மேங்கோ ட்ரீ வர காணும். ஸோ இம்பேஷன்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மதர்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் சோ பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் பிளான்ட்டை, நான் மேங்கோ சீடை போட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அதில் பிளான்ட்டே வளரலைன்னு. ஸோ அவங்க மம்மி சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு சொல்கிறாங்க, டியர் லூசி, நீங்கள் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. நீங்கள் ப்ராப்பர்லி அதுக்கு 1 இன்ச் உள்ளார பரி பண்ணி தண்ணி போட்டிங்களா கேட்டாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். 3 days எனஃப் ஆகாது. எந்த ஒரு ஆக்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு சமயம் தேவைப்படுது. வெயிட்டிங் சமயம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த லூசி ஸ்மால் சைல்டும் ரொம்ப நல்ல சைல்டு. அவங்க மதர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படியே 15 to 20 days கடந்தது. ஒரு நாள் லூசிக்கு ரொம்ப ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுது. என்ன இது, நாங்கள் இவ்வளோ நாள் பிளான் பண்ணி அம்மா சொல்கிறது பொய்யா இருக்குமோன்னு நினச்சி ரொம்ப ஃபெட்டப் ஆகி ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிடுறாங்க. விளையாண்டுட்டு வீட்டுக்கு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பிளான்ட் பண்ண சீட்லேருந்து ஒரு ஸ்மால் க்ரீன் பிளான்ட் அமேசிங்காக வந்திருக்கு. ஒரே சந்தோஷப்பட்டாங்க லூசி. ஒரே கூச்சலிட்டு ஹாப்பிங் பண்ணி கிளாப் பண்ணி அவங்க மதரை போய் நல்லாவே ஹக் பண்ணி கிசஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க மதரும் அவங்கள அனுசரித்தாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எப்போவுமே நாம் ஒரு திங்க் ஹோல்டு பண்ணி பண்ணுறோம்னா அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியது பேஷன்ஸோட காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேஷன்ஸ் சக்ஸஸ் ஆகி கிரேட்டஸ்ட் ரிவார்டபுள் சக்ஸஸாக மாறிடும். ஸோ நம்ம எப்போவுமே
ஸோ பேஷன்ஸை இழந்து நாம் எந்த ஒரு அவசரத்தையும் மேற்கொண்டு வாழ்க்கையில் நாமளே நம்ம வாழ்க்கையில் வர ஒரு அற்புதமான ஒரு பேலன்சிங் மூவ்மெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் குட்டி லூசியோட ஸ்டோரி. வர வேண்டிய அமேசிங்ஸ் எல்லாமே கிரியேட்டர் நமக்குன்னு எழுதிட்டா அது நாம் வேண்டான்னு சொன்னாலும் அது நமக்கு வந்து சேர்ந்துடும். ஷேர் செய்யவும்.